சரிங்க முதலாளி, லேட் ஆயிடுச்சு. இனிமே லேட்டா வந்தீங்க கொன்னுடுவேன். பிசினஸ் எப்படி நடக்குது? நடக்குது முதலாளி. ஹார்பர் கூலிங்க கமிஷனை ஒழுங்கா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுக்கலன்னா நாங்க விட்டுருவோமா? நாளைக்கு சம்பள தேதி. கமிஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆபீஸ்ல கொண்டு வந்து கொட்டிடுறோம். ரஹீம் பாய், இது என்ன கடவுள் உண்டியலா? ஒவ்வொருத்தரும் 2 ரூபா போடுறாங்க. கமிஷன் உண்டியலுப்பா. நம்ம உழைக்கிறதுக்கு அபராதம். உழைக்கிறதுக்கு அபராதமா? ஆமாப்பா, நீ புதுசு, உனக்கு போக போகதான் புரியும். இந்த ரவுடிங்களுக்கு வார கூலியில 2 ரூபாய் கொடுத்தாதான் நாம இங்க வேலை செய்ய முடியும். ஏன், எதுக்கு 2 ரூபா? இந்த கேள்வியை யாரும் கேட்டதில்ல, நீயும் கேட்காத. 2 ரூபாய் போட்டுட்டு போயிட்டே இருப்பா. நான் போட மாட்டேன், போட முடியாது. ஒவ்வொரு நயா பைசாவும் என் உழைப்பு, என் ரத்தம். இந்த வார கூலி மொத்தமா போனாதான் எங்க அம்மா மருந்து சாப்பிட முடியும், என் தம்பி தங்கச்சிங்க படிக்க முடியும். இவனுக்கு தண்டமா கொடுக்கிற 2 ரூபாய் நான் சேர்த்து வச்சேன்னா எங்க அக்கா கல்யாணத்தை ஜாம் ஜாம் எடுத்துவேன். நான் ஏன் தரணும்? நான் தர முடியாது, நான் தர மாட்டேன். டேய் ரெக்ரூட், வாடா. ஏன்டா நிக்கிற? ரூபாய் போடுறா. போட முடியாது. போட மாட்டேன். போட மாட்டேன். போடுறானா? கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். என் பணம், என் பணம், மாட்டேன். என் பணம், என் பணம், என் பணம், என் பணம், ஏழையினுடைய உயிருக்கு 2 ரூபாய் தான் விலைன்னு காட்டிட்டாங்க. முத்துவ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறப்பவே அல்ல அவனை கூட்டிட்டு போயிட்டார். எல்லாரும் 2 ரூபா கொடுக்கும் போது இவனுக்கு கொடுத்து தொலைச்சிருக்கலாமே பாய். அந்த ரவுடி கிட்டே போய் மோதுறது. விதி யாரப்பா விட்டுது? நானும் இங்க 25 வருஷமா வேலை செய்யறேன். எனக்கு தெரிஞ்சு யாரும் கமிஷன் கொடுக்க மறுத்ததே இல்லை. ரஹீம் பாய், 25 வருஷத்துல எது நடக்கலையோ அது அடுத்த வாரம் நடக்கும். உங்க பேரு? நேம் ரவி. வெறும் ரவியா? நோ, ரவி சங்கர். படிப்பு? பிஏ வரைக்கும். வரைக்கும்னா பிஏ தாண்டலியா? தாண்டிட்டேன். இங்க தாண்டாதீங்க. தெரியும், டேபிள் இருக்கு. வெல், தட்ஸ் ஆல் ரைட் மிஸ்டர் ரவிசங்கர். உங்க உயரம்? 6 அடி. பிஏ 6 அடி சொச்சம். சொச்சம்? வாட்ஸ் தட்? அதாவது 1-2 இன்ச் மேல இருக்கலாம். என்ன இருக்கலாம்? ஐ மீன் 6 அடி 1 அகலம் கிட்ட இருக்கலாம். மை காட், இருக்கலாம், போலாம், வரலாம். வாட் இஸ் திஸ்? என்கிட்ட இப்படி வளர்ந்தீங்கன்னா நிஜமான இன்டர்வியூல கரெக்ட்டா அப்படி பதில் சொல்லுவீங்க. டோன்ட் வரி ஐசே. இப்பதான் நெஞ்சே பட்டு பட்டு நடிக்கிறதே தவிர இதே மாதிரி 10 ரிஹர்சல் நடத்தினா பெர்ஃபெக்ட் ஆயிடுவேன். அப்புறம் பாரு, ஆபீஸ் ரூமுக்குள்ள பிரமாமா நுழைவேன். மேனேஜர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் படார் படார் பதில் சொல்வேன். எங்க அந்த படார் படார் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பேரு? மை நேம் இஸ் ரவிசங்கர். உங்க குவாலிஃபிகேஷன்? பிஏ. உயரம் 6 அடி 1 அகலம். உயரத்தை நான் கேட்கல, கேப்பீங்கன்னு சொல்லிட்டேன் சார். ஐ சி. உங்க படிப்புக்கு உண்டான சர்டிபிகேட், கான்டாக்ட் சர்டிபிகேட், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எல்லாமே இதுல இருக்கு சார். குட், வெரி குட். படிப்புல மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸ் அது இது எல்லாத்துலயுமே யூ ஆர் பெஸ்ட். உங்க மாதிரி தகுதியான ஸ்மார்ட்டான ஆள் தான் எங்களுக்கு தேவை. அப்போ எனக்கு இந்த வேலை கிடைச்சிடும் இல்ல சார்? ஷூர். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நீலகண்டனியா? குட் மார்னிங் சார். எஸ் சார், எஸ் சார். அந்த பையனை நான் பார்த்திருக்கேன் சார். நீங்க சொல்லும் போது அப்புறம் என்ன சார்? டெஃபினெட்லி இட் பி டன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஜெனரல் மேனேஜர் தேர்ந்து போன். ஐ மீன் ஜெனரல் மேனேஜரே நேர்ல பேசினார். சார் என் வேலை? ஆமா வேலை உங்களுக்கு தான் சொன்னேன். பட் யூ சி, இப்பதான் நான் ஜெனரல் மேனேஜர்ட்ட பேசினேன். அவர் ஒய்ஃப் சைடுல தூரத்தொரு பையன் ஒருத்தன், யூ சி, இஸ் வெல் குவாலிஃபைட், டிசர்விங். யூ சி. எஸ், ஐ கேன் சி. ஜெனரல் மேனேஜர் சம்சாரத்தோட தூரத்துறவனா அதை விட பெட்டர் குவாலிஃபிகேஷன் வேற என்ன சார் இருக்கு? நான் வரேன் சார்.
மிஸ்டர் ரவி, நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. என் ஃபைல்ல வெறும் குவாலிஃபிகேஷன் தான் இருக்கு, ரெக்கமெண்டேஷன் இல்லையே. தேங்க்யூ சார். இந்த ஒரு இடத்துல சக்சஸ் ஆகலனா வேற வேலையே கிடைக்காதா? உலகத்துல இதான் கடைசி வேலையா? அந்த கடைசி வேலையும் எனக்கு கிடைக்காது. இத பார் ராதா, நீயும் நானும் காலேஜ்ல ஒன்னா படிச்சோம், சமமா பழகணும்னு சொன்னா அது காலேஜ். அங்க சின்னவன் பெரியவங்கிற வேறுபாடே கிடையாது. உலகம் என்ன காலேஜா? இது ஹோட்டல் மாதிரி. இங்க ஸ்பெஷல் சாப்பாடு, ஆர்டரி சாப்பாடுன்னு வேறுபாடு பார்ப்பாங்க. இங்க பாருங்க ரவி, நான் கமிஷனரோட மக, அதனால ஸ்பெஷல். நீங்க ரவி, அதனால ஆர்டினரி. இப்படிதானே பிரிச்சு பேசுறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அந்தஸ்துங்கிறது ஏசி மாதிரி. உடம்பு தான் குளிரும், மனசு குளிரணும்னா சாதாரண காத்தே போதும். நீங்க ஏழையா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பணக்காரர் தான். ராதா, நெல்லு. எங்க போற? ஏண்டா குடிச்சிருக்கியா? கைய தூக்குற அதுக்கு லேபர் பையன் வந்துட்டான்னா நம்ம கதையை முடிய போகுதுன்னு அர்த்தம்டா. மனையங்களா, இன்னைக்கு தனியா ஒருத்தர் அடிச்சானா நாளைக்கு 10 பேர் தருவாங்க. போங்கடா, அப்புறம் கமிஷன் தொழிலுக்கே ஆபத்து. போங்கடா, அந்த பையன் எங்க இருந்தாலும் கொண்டு வாங்க. அவன் கதையை நான் முடிச்சு வைக்கிறேன். Get out! பாய், எங்க உன் தோஸ்து ராஜா? தெரியாது. தெரியாது? எங்க போயிருப்பான்? எங்க போயிருப்பா? இங்கதான் இருப்பா. வா பாக்கலாம். Come on. ராஜா, நீ இங்க இருக்கிற? என்ன விஷயம்? பீட்டர் ஆளுங்கெல்லாம் உன்னை தேடுறாங்கப்பா. எங்க போற? வெளியே போறேன். போகாத, போனீங்க அந்த ஆளுங்க. ரோடு பீட்டர் அப்ப வீடு சொத்தா? நான் சொன்ன கேளுப்பா. ராஜா, இந்த ரஹீம் செத்து போயிட்டான்னா கடைசியா துவா சொல்றதுக்கு நீதான்ப்பா இருக்கிற. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அந்த பக்கம் போகாத. இப்படியே பின்பக்கம் வழியா போயிடுப்பா. இப்படியே போயிடு.